நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் தேவனால் தம்முடைய ஜனங்களுக்கு வழிநடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள், பரலோகத்தின் செய்தியாளர்கள், பரலோகத்தின் தூதர்கள், அஞ்சல்காரர்கள். பூமியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய செய்திகளை கொண்டு வருகிற அஞ்சல்காரர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் தேவன் தெரிந்து கொண்ட சீசர்களில் ஒரு சிலரை அழைத்து அந்த சீசர்களிலே சில பேரை தெரிந்து கொள்கிறார். அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் தேவனோடு தனித்து அதிக நேரம் செலவு செய்கிறவர்கள். அப்போஸ்தலர் எனப்படுபவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுவதற்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று மனிதனிடத்தில் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை மனிதனிடத்தில் கொண்டு செல்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்போஸ்தலர் தேவனோடு தனித்து அதிக நேரம் செலவு செய்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் மனிதர்களுக்கு, பல்வேறு தரப்பட்ட மனித ஜனங்களுக்கு, மனுஷ சமுதாயங்களுக்கு அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை, வழிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு தேவ சன்னிதானத்திலே அதிக நேரம் செலவு செய்து தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11:49 அப்போஸ்தலர்கள் தேவனால் மக்களிடத்தில் அனுப்பப்படும் சீசர்கள், இவர்கள் மரணத்திற்கும் துன்பத்திற்கும் அஞ்சாமல் தேவராஜ்யத்தை கட்டுபவர்கள். தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தைரியம் மிகுந்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தரித்து கொண்டு செயல்படுகிறவர்கள், யுத்த வீரர்கள், ஜெப வீரர்கள், தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே மாறாமல் கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள். இவர்கள் மரணத்தை கண்டோ துன்பத்தை கண்டோ எதற்கும் அஞ்சாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதையே தங்களுடைய குறிக்கோளாய் வைத்திருக்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:49-43 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:43 அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படும். அப்போஸ்தலர்கள் நிறைய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்யக்கூடியவர்கள், நிறைய அடையாளங்களை செய்து ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்புகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர்கள். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஜனங்களுக்கு சொல்வதோடு மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுப்பார்கள். அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற செழிப்பு எல்லாவற்றையும் சொல்வதை விட அவருடைய உயிர்த்தெழுதல் தான் மிக முக்கியமானது. அப்போஸ்தலருடைய அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தே மிகுந்த பலமாய் சாட்சி கொடுப்பார்கள். இந்த அப்போஸ்தலர் மேலே எப்பொழுதும் பூரண கிருபை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் அவங்க மேலே இருக்கும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்கள் சபைக்கு அஸ்திவாரமானவர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த திருச்சபைக்கு அவர்கள் அஸ்திபாரமானவர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேலே தான் இன்றைக்கி சபை கட்டப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஸ்திபாரமானவர்கள். அப்போஸ்தலர் என்பவர்கள் மூல உபதேசங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், வேத சத்தியங்களை பகுத்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள், அநேக போதகர்மார்களையும் மேய்ப்பர்களையும் வழிநடத்தக்கூடியவர்கள், கண்காணிக்கக்கூடியவர்கள், அநேக மேய்ப்பர்களை உருவாக்கக்கூடியவர்கள். அப்போஸ்தலர்கள் தேவனுக்காக இரத்த சாட்சியை மறிக்கவும் கூடியவர்கள். அப்போஸ்தலர்கள் வெறும் சாதாரண ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஒரு போதனையை செய்வது, வேத தியானத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மறிக்கவும் கூடியவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மறிக்கவும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள், அதற்கும் பிரதிஷ்டை செய்து கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் தேவ ஞானம், தேவ பலன், தேவ நடத்துதல்,
பரமராஜ்யத்தின் ரகசியம் பெற்றவர்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் விரையில பெற்றது. தாயின் கருவிலே அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அது விசேஷ அழைப்பு. அது தைரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக பூமியிலே காரியங்களை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காகவே தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அப்போஸ்தல வாழ்க்கை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.